சகருக்கு எடுத்து சாப்பிடணும்னு மட்டும் நினைக்காதீங்க, அது ரொம்ப கெடுதி. ஹலோ ட்ரீட்டர்ஸ், ஆக்சுவலி இப்போ வந்து பிஜியில் தங்கியிருக்கிற பசங்க, ஸோ வெளியூரில் வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்தவங்க, இவங்களுக்கான ஒரு டயட் பிளான் தான். ஆக்சுவலி என்னன்னா, அவங்க வந்து சகருக்கு வந்து என்ன சாப்பிடலாம், அவங்களால சமைக்க முடியாது. இந்த ஆக்சுவலி பிஜியில் வந்து நிறைய பிஜியில் வந்து அடுப்புலாம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண முடியாதா? ஸோ இவங்க வந்து நம்ம வெளியில் கிடைக்கிற ஃபுட்டை வச்சு தான் நம்ம வந்து இது சாப்பிட்டு ஆகணும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அது நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு கூட அதை நான் பண்ணேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட்டு வந்து ஆக்சுவலி நைட்டே வந்து ஒரு 2 செவ்வாழை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கொய்யாக்காய், ஓகேங்களா? ஒரு செவ்வாழை, ஒரு கொய்யாக்காய், முடிஞ்சால் சப்பாத்தி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்பாத்தி, அதுக்கு குருமா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வாங்கி வச்சுக்கோங்க. கடையில் வந்து குருமா இருந்தாங்கன்னா குருமாவை வேணாம்னு சொல்லிட்டு சாம்பார் வாங்கிக்கோங்க. இந்த சாம்பார் வந்து ஆக்சுவலி கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா அதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது. ஸோ சப்பாத்தி, பனானா, கொய்யாக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க, டேட்ஸ். ஓகேங்களா? இது சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் அவுட் சைடு வெளியே போகும்போது டீ கடை ஏதாவது திறந்துருந்துச்சுன்னா 1 கிளாஸ் பால், ஓகேங்களா? சுகர் போடாமல் 1 கிளாஸ் பால் வந்து குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு உங்கள் சக நோம்பு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி இந்த பிஜியில் தங்கியிருக்கிற பசங்க அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும். ப்ரோட்டீன் இதில் கம்மி தான், ஃபைபரும் இதில் ரொம்ப கம்மி தான். இருந்தாலுமே நமக்கு வந்து அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபீஸ் செலவழிக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். எக்ஸஸ் உங்களுக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்டா. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, முளைக்கட்டின பயிர் இருக்குல்ல, ஆக்சுவலி பிஜியில் வந்து ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதில் பாசி பயிர் முளைக்கட்டின பயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தென் சகருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்டில் எடுத்துக்க முடியாதவங்க என்ன செய்கிறீங்கன்னா, இஃப்தார் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் உள்ள ஃபுட்டு வந்து கொஞ்சம் எடுத்துக்க பாருங்கள். ஆக்சுவலி சிக்கன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அப்போ வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஆக்சுவலி ஓகேபுளாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சகருக்கு நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் வந்து இஃப்தாருக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்கள் பாடிக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டே ஆக்சுவலி எக்லாம் வாங்கி சாப்பிடுங்க, நல்ல ப்ரோட்டீன் தான். ஆனால் வந்து நைட்டு சமைச்சு வச்சுட்டு அதை சகருக்கு எடுத்து சாப்பிடணுன்னு மட்டும் நினைக்காதீங்க, அது ரொம்ப கெடுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்கு சமைச்சிட்டிங்கன்னா பாயில் பண்ணிட்டீங்கன்னா 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிட்றணும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா அதில் கெட்ட பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஈஸியாக எக்கில். ஸோ இந்த டிஸ்க்ளைமர் என்னென்னா, எக்கை நைட்டு சமைச்சு வச்சுட்டு சகருக்கு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஒன்று அப்போவே அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்ருங்க. ஓகேங்களா?